ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல் ரிலீஸ் ஆன ஓவர் யுவர் டெட் பாடின்ற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் காமெடி மூவியை தாங்க பார்க்க போறோம். ஒருவேளை இந்த படத்தை வாய்ஸ் ஓவரா இல்லாம ஸ்ட்ரைட்டா மூவியா பாத்தீங்கன்னு வைங்களேன், யாருக்குங்க தெரியும், உங்கள பாதி பேர் வாந்தியும் மயக்கமா கூட இருக்கலாம். ஏன்னா படத்துல அவ்வளோ கொடூரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்ம சேனல் குடும்ப சேனல் இல்லையா, சோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீனா இல்லாம வாய்ஸா பாத்துருவோம், சரிங்களா? அதோட ஆக்ஷன் மூவி, இதுல வெட்டு குத்து ரத்தத்தை தவிர வேற என்ன இருக்க போகுது? ட்விஸ்ட் எல்லாம் வாய்ப்பே இல்லை நினைச்சிட போறீங்க. ட்விஸ்ட் எக்கச்சக்கமா இருக்குங்க. என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்குன்ற மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் எதுக்கு? இத ஒரு சர்ப்ரைஸா? என்னதான் கதை? எதுக்கு தான் இந்த கலைபரம்? இதுல என்னென்ன ட்விஸ்ட் தான் வச்சிருக்காங்க அப்படின்றத ஒன்லைன் ஸ்டோரி இல்லாம நேராவே படத்துக்குள்ள போய் பாத்துருவாங்களா? ஒன்லைன் ஸ்டோரி சொல்லலன்றதுக்காக கூட படம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட போறீங்க. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை எகிர வைக்கதான். பட் படம் சூப்பரா இருக்கும். அதுலயும் கல்யாணம் ஆனவங்க குறிப்பா படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஏன்னு படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாலங்க நம்ம சீரிஸ் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு ஆர்ட் பிலிம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்க டைரக்டர், அவர் தாங்க படத்தோட ஹீரோ. ஷூட்டிங் எல்லாம் ஒரு மாதிரி ஓகே ஆயிடுச்சு. ஆனா ப்ரொடியூசருக்கு மட்டும் திருப்தியே இல்ல. சார், அந்த இடத்துல ஒரு சின்ன இக்கு இருக்க மாதிரி இருக்கு, ரீஷூட் பண்ணிடுவோமா அப்படின்னு ஹீரோவோட பொறுமையை சோதிக்கிறான். நான் பண்றது தலையெழுத்து. ஹீரோவும் பெரிய டைரக்டர் ஆயிருக்க வேண்டிய ஒரு ஆள் தான். 7-8 வருஷத்துக்கு முன்னால இருக்க மொத்த பணத்தையும் போட்டு ஒரு படம்லாம் எடுத்திருக்காரு. ஆனா கடவுள் கதவை திறக்கலையே, வாசல்லையே நின்று வாழ்க்கை வீணா போன கதையா படம் ஃபிளாப் ஆகி இப்ப சின்ன சின்ன ஆட் ஷூட்டிங் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு வழியா ஷூட்டிங்க முடிச்சுட்டுங்க. இந்த செட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட ஹீரோ அவ்வளவா பேசவே மாட்டாரு. என்னன்னா என்ன, அவ்வளவுதான். இப்ப என்னடானா வாண்டடா அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஹாய்மா பொண்ணு, நல்லா இருக்கியா? எனக்கு ஒரு பொண்டாடி இருக்கா, உனக்கு தெரியும்ல ஹீரோயின். ஐயோ, கடந்த 2 நாளா ஒரே அடம்மா. எங்களுக்கு மவுண்டெயின்ல ஒரு கேபின் இருக்கு, வர சனி ஞாயிறு அங்க போவோம், வீக்கெண்ட் அங்க செலிப்ரேட் பண்ணுவோன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா. நானும் சொன்னேன், இது பனிக்காலமா, அங்கெல்லாம் டேஞ்சரா இருக்கும், வேணான்னு சொன்னா கேக்குறாளா, அதான் நாங்க போலான் இருக்கோம். போயிட்டு வரவன்னு ஹீரோவே கதை கதையா சொல்ல, இதெல்லாம் இப்ப இவன்ட்ட யாரு கேட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை வழி செலவுக்கு அமௌண்ட் ஆட்டிய போட பாக்குறானோ? ஜி, நீங்க எங்க வேணா போங்க, எனக்கு என்ன, ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அடுத்து ஹீரோ அவர் கார் கிட்ட வரப்போதாங்க. நமக்கு ஒரு புரியாத புதிரு. ஹீரோ கார் டிக்கில வாங்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் பாருங்களேன், டேப்பு, கயிறு, ஆக்ஷா பிளேடு. ட்ரிப்புக்கு போறவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? அப்ப ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குல்ல. இதை காட்டிட்டு அடுத்து ஹீரோ காருக்குள்ள ஏறினதும் யாருக்குன்னு தெரியல, யாருக்கோ போனை போட்ட, டேய் உன்னை நம்பி தாண்டா அதுல இறங்குறேன், ஷார்ப்பா நாளைக்கு மதியம் வந்துரு, காலை வாரிட போற அப்படின்னு அவனை வர சொன்னா. அதெல்லாம் வந்துடுறேன்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வேலை முடிஞ்சதும் நம்ம போட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா அவுட்டிங் போலாமா, ஃபன்னா இருக்கும்லன்னு போன்ல பேசினவன் கேக்குறான். ப்ரோ, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை பொல கடிச்சு விலை கேத்துருவோம் ப்ரோ, எவ்வளவு சீரியஸான மேட்ரு, நீ நாடானா விளாண்டுட்டு இருக்க, கடுப்பேத்தாம டைமுக்கு வந்து சேரு ப்ரோ. அதை சொல்லிட்டு கார் எடுத்த ஹீரோ அடுத்து போறது இவரோட அப்பா கிட்ட. ஹீரோவோட அப்பா எக்ஸ் மிலிட்டரி, இப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்னு சொல்றதை விட ஓல்டேஜ் ஹோம். வயசானாலும் அந்த மிலிட்டரி மிட்டுக்கு இன்னும் குறையிலங்க. இதோட ஹீரோ இதுக்கு முன்னால ஒரு பொண்ணு கிட்ட கதை சொன்னார்ல, அதுல ஒரு வார்த்தை கூட மாறலங்க. அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதை அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பா, என் பொண்டாடி இருக்கா தெரியும்ல ஹீரோயின், 2 நாளா ஒரே அடம், மவுண்டெயின்ல நமக்கு ஒரு கேபின் இருக்குல்ல, வர சனி ஞாயிறு அங்க போவோம், செலிப்ரேட் பண்ணுவோம்னு டார்ச்சர் பண்றா. நானும் சொல்லிட்டேன், அம்மா இது பனிக்காலமா, அங்கெல்லாம் போனா டேஞ்சர்ன்னு, கேட்க மாட்றா. அதை ஹீரோ சொல்ல, ஹீரோ அப்பாவுக்கு என்ன கவலைனா, என் ரத்தத்தெல்லாம் வேர்வியா சிந்தி கட்டின கேபின்றாது, அங்க போய் 1 நாள் அதுக்கு சின்ன டேமேஜ் ஆச்சோ, உனக்கு மாவு கட்டு தாண்டியோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு பாசத்தையே பயங்கரமா தான் காட்டுறாரு. அப்பன்னு பார்த்து தெரியாதனமா ஒரு டாக்டர் அந்த ரூம் வாசலுக்கு வந்துட்டாங்க. ஏண்டா, கோயில் பூஜைக்கு வாங்கின கொப்பரை தேங்காய் அப்பம் புள்ள பேசிட்டு இருக்கப்போ அண்ணியன் மாதிரி உள்ள வர, ஏன் அவன் கண்ணுல இது நோக்கல, வக்காலி வெளியே ஜாவுன்னு அவனுக்கு வேற திட்டு. எப்பா எப்பப்பா ஏனப்பா, நான் கிளம்புற ஆளா உடுப்பான்னு ஹீரோ ஒரேடியா ஓட்டம் முடிச்சிட்டாரு. அதோட வீட்டுக்கு வந்தா ஹீரோ வீட்டுல இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி கிளம்புறா. நான் சாரே ஹண்டிங்லாம் போறீங்க போல, டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு ஒரே ஷூட்டிங் தான், மஜா பண்ணுங்கன்ட்டு போறா. ஏன் இந்த பைத்திய காட்சி இப்படி சொல்லிட்டு போறா? ஹண்டிங்கா, நம்ம இப்ப ஹண்டிங் போறோம்னோ அப்படின்னு நினைச்சு ஹீரோ திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்கும் போதே கார் கிட்ட வந்த ஹீரோயின், நான் உங்ககிட்ட 100 வாட்டிக்கு மேல சொல்லிட்டேன்டா, காரை இந்த மாதிரி பார்க் பண்ணாத, கதவு திறக்க முடியலன்னு, எப்ப பாரு அதான் பண்ணுவல்ல, திருந்தா மாட்டேன்னு ஹீரோ பார்த்ததும் கத்துறா. நம்ம இந்த படத்துல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியதே ஹீரோ ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் பத்தி தாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் நின்னா சண்டை, நடந்தா சண்டை, உக்காந்தா சண்டை, எஞ்சா சண்டை, படுத்தா சண்டை, சண்டை சண்டை சண்டைன்னு சண்டையிலே தாங்க வாழ்க்கை போகுது. டாமஞ்சேரியே சண்டையில இவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும். இப்ப கூட காரை கிளப்புறப்ப ஆரம்பிச்ச சண்டை இவங்க கேபின் போய் சேர்ற வரைக்கும் முடியல. ஹீரோயின் எது பேசினாலும் ஹீரோவும் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. இப்படியே கேபின் வராங்களா, கார்ல இருக்க மூட்டை முடிச்செல்லாம் ஹீரோ தூக்க சொல்லிட்டு நான் போய் கதவு திறக்கிறேன்னு ஹீரோயின் கதவுக்கு மேல ஒரு ஸ்லாப்ல தான் எப்பவுமே சாவியை வைப்பாங்க போல, வெச்ச இடத்துல சாவியை தேடினா காணோம். நவுராமா, நான் ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ சாதாரணமா சொன்னாலும் நீ ஒரு அணியும் புடுங்க வேணாம், அப்படியே நில்லு, பெண் தாணி அப்படின்னு அசால்ட் நினைப்பா. ஹீரோ முடிச்சு காட்டுறேன்னு ஸ்லாப்ல ஒரு எண்ட்ல இருந்து தேய்ச்சிக்கிட்டே வரப்போ கார்னர்ல வச்ச சாவி கொஞ்சம் நவுந்து நடுவுல வந்துட்டு இருக்கு. சாவியை கண்டுபிடிச்சாச்சு, உள்ளேயும் போயாச்சு. அடுத்து ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா டின்னர் எல்லாம் ரெடி பண்றாரு. அப்போ கூட அவ ஹீரோவை எடுத்துதாங்க பேச
பேசுறா. மொத்தத்துல 2 பேருக்குள்ள எதுவுமே ஒழுங்கா போல. நைட்டு ஹீரோயின் வடக்க பார்த்தோம், ஹீரோ தெற்க பார்த்தோம். தூங்கி முடிக்கிறாங்களா. மறுநாள் காலையில ஹீரோயின் ஒரு நாடக மேடை நடிகை. அடுத்தவன் நடிக்க போற நாடகத்துல எப்படியெல்லாம் நடிக்கலான்னு ஒரு மூலையில நின்னு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வெளிய இருந்து பார்த்த ஹீரோங்க அந்த கேபினை சுத்தி இருக்க பெரிய பெரிய கல் எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு பேக்ல போட்டு, கேபினை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு, அதுல இவங்களுக்கு சொந்தமான போட்டும் இருக்கு, கல்ல போட்ட பேக அந்த போட்ல போய் பதுக்கி வைக்கிறாரு. அதோடவும் முடியல, ஹீரோ கார்த்திகையில சில பல சம்பந்தமே இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சதை நம்ம பார்த்தோம்ல, அந்த பக்கமா திரும்பி நின்னு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின்ட்ட கொஞ்சமா நெருங்குறான். ஹீரோ மூஞ்சில அம்புட்டு பயம். துணியோட கிட்ட போக அங்க ஹீரோயின் வைக்கிறா ட்விஸ்ட. டக்குன்னு ஹீரோ பக்கம் திரும்பி டேசரால ஷாக் கொடுத்து ஹீரோவை மயக்கமாக்கிடுறா. அட்ரா அட்ரா அட்ரா, நான் ஹீரோ கூட போட்டா அவர் ரோடே போடுறா அப்படின்னு நம்ம நினைச்சா, மயக்கமான ஹீரோ மறுபடியும் கண்ண முழிக்கும் போது சேர்ல கட்டப்பட்டிருக்காரு. முன்னால ஹீரோயின் உட்காந்துருக்கா. பிளஸ் ஹீரோ கார்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஹீரோவுக்கு முன்னால டேபிள்ல இருக்குங்க. சொல்லுங்க கணவர்ஜி, என்ன உங்க திட்டம்? மயக்க மருந்து, டேப்பு, கயிறு எதுக்காக அதெல்லாம் ஹீரோயின் கேக்குறா. பாத்துட்டியா, செம்ம ஷார்ப்புமா, நீ ஏமாத்தவே முடியாதல்ல உன்ன. அது அது என்ன உங்ககிட்ட சொல்றது, அது ஒரு சின்ன வேலைக்காக வாங்கினமா, உனக்கு சொன்னா புரியாதுன்னு ஹீரோ சமாளிப்பா போடுறாரு. அப்படியா, சரி ஒரு நிமிஷம் இரு. தோ வந்து ரன் ஹீரோயின் ஏஞ்சிக்கிறா. ஏமா என்ன மட்டும் கேள்வி கேக்குற, நீ மட்டும் நான் சும்மாவா, உங்ககிட்ட எதுக்கு டேசரு, எனக்கு எதுக்கு ஷாக்கா கொடுத்தான்னு ஹீரோ கேட்க உள்ள போன ஹீரோயின் திரும்ப வரப்போ இதே கேபின்ல ஹீரோ அப்பாவோட ஷாட் கன்லாம் இருக்கும். எடுத்துன்னு வந்து ஹீரோவை எய்ம் பண்றா. பட்டு குட்டி, இது ரொம்ப தப்புமா, கட்டின புருஷனை கொண்டுட்டா கர்த்தரே மன்னிக்க மாட்டாருமா, இருமா பேசிக்கலாமா, சுற்றாதமான்னு ஹீரோ அழுவாத குறைதான். நல்லா டொங்கு விழுந்த டோனட் மாதிரி இருந்துகிட்டு உன் பிளான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? போட்ல நீ வச்ச கல்லு பேக் முத கொண்டு நான் பாத்துட்டேன். சோ இந்த மயக்க மருந்து கலந்த துணியால என்ன மயக்கமாக்கி வாயில டேப்பை ஒட்டி கையில கயிறை கட்டி அந்த கல்லோட சேர்ந்து என்ன ஏரிக்குள்ள போடுறதுதான் உன் பிளான் இல்ல. ஆனா எனக்கு புரியாத ஒண்ணு, எதுக்கு ஆக்ஷா பிளேடு சொல்றியா இல்ல மூளைய மூக்குழியா எடுக்கவா அப்படின்னு ஹீரோயின் மிரட்டல. இவ்வளவு கண்டுபிடிச்சிட்ட, இனிமேல் இப்படி சொல்லாம இருக்கிறது. வெறும்னே பாடியை கல்ல கட்டி தண்ணியில இறக்குனா மேபி பாடி மேல வர வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ரிசர்ச்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் அந்த ஆக்ஷா பிளேடால உன்னை துண்டு துண்டா கட் பண்ணி அப்புறம் கல்ல கட்டி தண்ணிக்குள்ள போட்டா மேல வராது இல்ல. சோ அப்படின்னு ஹீரோ அந்த ஆளோட கொடூரமான பிளான சொன்னதும், ஓஹோ என்ன தண்ணிக்குள்ள போட்டு எல்லாரும் நான் எங்கன்னு கேட்பாங்களே, என்ன சொல்லுவ, நீ நானும் சேர்ந்து காட்டுக்குள்ள போனோம், அப்ப திடீர்னு அவன் மாயமா மறைஞ்சிட்டான்னுவியா? நான் அவனை என்னமோ நினைச்சேன்டா, நீ என்னடா வாத்து கூட்டத்தோட தலைவனா இருக்க, இப்படி சொன்னா எவனாச்சும் நம்புவானா? அது சரி, இவ்வளோ வெறியோட என்ன கொலை பண்றதுக்கு என்ன காரணம், நான் என்ன பண்ணேன்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோயின் யாரு கூடவோ அஃபேர்ல இருந்திருக்கா போலங்க, அது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ஹீரோயினை கொலை நினைக்கிறதுக்கான காரணம் அது மட்டும் இல்ல, 7 வருஷமா ஹீரோயினை கல்யாணம் பண்ணி அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையில ஹீரோ படாத கஷ்டமே இல்ல. தனக்கு அன்பா, லவ்வபுளா, சப்போர்ட்டா ஒரு கேரக்டரா மனைவி இருப்பான்னு நினைச்சா அதுக்கான எந்த வேலையும் ஹீரோயின் பண்ணதில்ல. அதுக்கு தாண்டி உன்னை கொல்ல நினைச்சேன்னு ஹீரோ கத்துனா, ஆமா நீ மட்டும் என்ன அவார்டு கொடுக்குற ஹஸ்பண்டாவா நந்துகிட்ட, ஏதோ நம்மளை விட 10 வயசு அதிகமான ஆளை கல்யாணம் பண்ணா அது ஒரு மெச்சூர்டான வாழ்க்கையா இருக்கும், நீ என்ன கண்ணை இமை பாதுகாக்கிறது போல பாத்துப்பான்னு நினைச்சா குன்னியா ஒரு படம் எடுக்கிறேன்னு லாஸ் ஆகி ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்க. நீ வாங்கின கடன்னால நம்ம வீடை வைக்க போறோம், காரு போகுது, எல்லாமே போகுது. இதெல்லாம் கூட விட்றா, நீயும் நானும் ஜுமாக்கா ஜூன்ற ஒண்ணு பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, 2 வருஷம். இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு மட்டும் வேணும்னு நினைப்பனா? அதான் உனக்கு மேல நான் ஒரு பிளான போட்டிருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. அங்க ஒரு ட்விஸ்ட். இங்க சீனை கட் பண்ணா நேத்து நடந்த பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ நேத்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி போனால, ஹீரோ வரதுக்கு முன்னால அவளும் ஹீரோயினும் கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி ஹீரோ ஹீரோயினை இங்க வச்சு கொல்ல போறேன்னதும் எல்லாரும் நம்பணும்ல. நான் ஏற்கனவே அந்த இடம் டேஞ்சர்னு சொன்னேன், வேணான்னு சொன்னேன். ஆனாலும் போனோம், காட்டுக்குள்ள ஹீரோயின் காணா போயிட்டான்னா அப்ப நம்பறதுக்கு சாட்சிகள் வேணும் இல்லையா? அதுக்குதான் ஹீரோ பாக்குற ஆள் கிட்டலாம் அந்த கதையை சொன்னாரு. அதே மாதிரிதான் இப்ப ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட, நானும் என் புருஷனும் வர சனி ஞாயிறு ஹண்டிங் போறோம், ஹண்டிங்லாம் வேணாம், துப்பாக்கி எல்லாம் யூஸ் பண்ணும், எனக்கு துப்பாக்கி எல்லாம் பயம்னு சொன்னா ஹஸ்பண்ட் காது கொடுக்க மாட்டாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், வா போலான்னு கட்டாயப்படுத்துறாரு. சோ நாங்க போக போறோம்னு ஒரு பிட்ட போட்டிருக்கா. அப்போ இந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு தோட்டக்காரங்க 10 கேஸ் போடுறதுக்கான பக்கா பொருத்தமும் மூஞ்சில ஜெகஜோதியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவனா, ஏதோ ஹீரோவோட ஃப்ரெண்டுன்றதுனால இந்த வீட்டுல அவனுக்கு தோட்டக்கார வேலை கொடுத்துருக்காங்க. அவன் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு ஹீரோயின்ட்டு ஒரு ரஃபா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அடுத்து ஃப்ரெண்டும் கிளம்பி ஹீரோ கிட்ட வந்து, சரி ஹண்டிங்லாம் போறீங்க போல அப்படின்னு கலாய்ச்சிட்டு போயிருக்காளா. சோ இப்ப ஹீரோயினோட பிளான், ஹீரோவை துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டு அடுத்து யாராவது கேட்டாங்கன்னா நானும் என் புருஷனும் ஷார்ட் கன்னோட ஹண்டிங் போனோம், எனக்கு துப்பாக்கினா பயம், நான் அதை தொடவே மாட்டேன்ட்டேன். அப்ப என் புருஷன் சும்மா இல்லாம வலுக்கட்டாயமா துப்பாக்கி என்கிட்ட கொடுக்குறப்போ தெரியாம கன்னு ஃபயர் ஆகி ஹஸ்பண்ட் மூஞ்சி அழுகி போச்சு. இப்படி சொல்றதுதான் ஹீரோயின் பிளான். இதை
ஹீரோ கேட்டதும் ஹஹா ஹஹா என்னமோ ஏன் பிளான ஜோக்குன்னு நீ சொல்றது மட்டும் ஜோக்கு இல்லையா, இத சொன்னா வெளிய யாராச்சும் நம்புவாங்கன்ற, அதை தாண்டி மனசுக்குள்ள நீ உன்ன ஒரு பெரிய நடிகைன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, பட் நீ ஒரு மோசமான நடிகடி, உனக்கு நடிக்கவே தெரியாது. ஒரு ஆளை கொன்னுட்டு உன் மேல எந்த தப்பு இல்ல நம்ப வைக்கணும்னா அதுக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியுமா, நடிப்பை என்கிட்ட கத்துக்கோ அப்படின்னு ஒருவேளை இவர் ஹீரோயினை கொண்டு இருந்தாருன்னா இவர் மேல தப்பு எதுவும் இல்லைன்னு எப்படி காட்டுவாரோ அதை நடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் மட்டும் சும்மாவா, அவளும் நானும் நடிக்கிறேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி நடிச்சு அழுது அதை பாக்குற நம்மள அழு விட்டுட்டு இருக்கானுங்க. கடைசியா கண்ணுல தண்ணி வருது என்னமோ ஹீரோக்கு தாங்க. பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன்னு ஹீரோ வெற்றிக்குரிய போடும்போது இங்க என்ன போட்டியா நடக்குது, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லடா, மண்டைய மசிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோயின் துப்பாக்கியை தூக்குறப்போ ட்விஸ்ட், நம்ம இவங்க வீட்டுல தோட்டக்காரன்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் கையில சுத்தியோட ஹீரோயினுக்கு பின்னால வரான். ஹீரோயின் பார்க்கல, பட் ஹீரோ பார்த்துட்டாருல்ல, சோ இது ஷோ டைம் அப்படின்னு ஹீரோயின் மாசா சொன்னா, இல்லம்மா இது ஹேமர் டைம் அப்படின்னு ஆள் வரத பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயிசம் காட்டலாம் ட்ரை பண்றாரு. ஹீரோ இதை சொன்ன நேரத்துக்கு இந்நேரம் ஹீரோயின் கபாலத்துல கபார்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கணும்ல. அந்த தற்காலிக தண்ணி பாம்பு எந்த ஜெயில பாடம் படிச்சானோ ஹீரோ என்ன சொல்றாருன்னு புரியாம பேந்த முழிக்கிறான். ஹீரோவும் ஹேமர் டைம்னு ½ an hourக்கு மேல சொல்லி பாக்குறாருங்க. தோட்டக்காரங்கிட்ட ரியாக்ஷனே இல்ல. ஆட காதை கடன் கொடுத்துட்டு வந்தவனே அட்ரா அவளன்னு ஹீரோ சொன்னதும் தான் பொத்துன்னு ஹீரோயின் மண்டையில ஒரு ஷாட். அப்படியே இங்க சீனை கட் பண்ணிட்டு 5 நாளைக்கு முன்னால போனா அப்பவே ஹீரோ தோட்டக்காரனை ஒரு தீம் பார்க்ல வச்சு இவரோட பிளான் என்னன்னு சொல்லிட்டாரு. கரெக்டா சனிக்கிழமை மதியம் கேபினுக்கு வந்துடுறா, என் பொண்டாட்டியை கொல்ற பாதி வேலையை நான் பாத்துக்கிறேன், மீதி பாதி வேலையை நீ தான் பாக்கணும், சும்மாலாம் பண்ண வேணாம், என் பொண்டாட்டி அவ பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கா, செத்துட்டானா 10 லட்ச ரூபாய் வரும், அதுல 5 லட்ச ரூபாய் உனக்கு தான். ஜமாயின்னு ஹீரோ சொல்ல தோட்டக்கார ஆள் பாக்கதாங்க ரஃப், ஆனா உள்ள விளையாட்டு புள்ளியா இருக்கான், பாதி வேலை தானே, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் நான் பாத்துக்கிறேன், பொண்டாட்டியை கொன்னதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் போட்ல ரவுண்ட்ஸ் போவோமா அப்படின்னு அப்பவும் கேட்டிருக்கான். இதோட ஹீரோ போன்ல பேசினது கூட இவன் கிட்ட தான். ஆக ஹீரோ திட்டத்தை சொல்லி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டானா, அதை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. அவளை ஒரு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. டேய் தோட்டக்காரா, என் வீட்டுல மீந்த பழைய சொத்தெல்லாம் உனக்கு போட்டனேடா, அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம என் புருஷனோட சேர்ந்து என்ன கொல்ல பாத்துருக்கல அப்படின்னு தோட்டக்காரனை பார்த்ததும் ஹீரோயின் காரி துப்புறா. மேடம் ஒரு சின்ன திருத்தம், நான் ஒன்னும் உங்களை கொல்லலாம் வரல, அதெல்லாம் ஹீரோ வேலை, ஹீரோவுக்கு ரத்தம்னா பயமா, சோ நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க உடம்ப துண்டு துண்டா வெட்ட போற அந்த மீதி பாதி வேலையை பார்க்க தான் நான் வந்தேன், அதுக்குள்ள அவமானப்படுத்துறீங்களேன்னு தோட்டக்கார ஒத்தவும் போதும் போல எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான். டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா, ஏமா பொண்டாட்டி இன்னும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, நான் உன்னை ஏன் கொல்ல பிளான் போட்டேன்னு சொல்லிட்டேன், நீ அம்மா என்ன கொல்ல பிளான் போட்ட, அத ஹீரோ கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான்டா பாடமா எடுத்தேன், நீ என்ன கல்யாணம் பண்ணதும் வேலைக்கு போவாதான்ட்ட, சரி வேலை தான் போச்சு, நமக்கு பிடிச்சது ஆக்டிங், அதுல போக்கஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ ஒரு டைரக்டரா இருந்து அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியா, இதுக்குனே நீ ஒரு படம் எடுத்த, அதுல ஒரு சின்ன ரோல்ல கூட என்ன நீ நடிக்க வைக்கல, போதா குறைக்கு படம் எடுக்கிறேன்னு எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி இப்ப குடும்பமே கடன்ல இருக்கு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணா கூட அந்த கடன் தொல்லை என்னை விட்டு போகாது, சோ உன்னை கொன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும், அதை வச்சு கடனையும் அடைச்சிட்டு நானும் செட்டில் ஆகலாம் தான் பிளான் போட்டேன், ஆனா இந்த பரதேசி வந்து அதை கெட்டுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ, ஹாட புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி தாமா இருக்கீங்க, ஹீரோவும் இன்சூரன்ஸ் காசுக்காக தான் உன்னை கொல்லான்னு பார்த்தான், நீ அதுக்கு தான் உன்னை கொல்ல பாத்தியா இப்படின்னு தோட்டக்காரன் கம்முனே இருக்க மாட்டான். நல்லா பில்லர்ல ஆணி அடிச்சு மாட்டின பில்லி சுனிய பொம்மை மாதிரி இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் சும்மா ராண்டா, நீயே எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவ போலியே அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் காதுலயே வாங்க மாட்டான். பட் உன் புருஷன் கிரேட்டுமா, உன்னை கொன்னா வர 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல எனக்கு பாதி 5 லட்ச ரூபாய்லாம் கொடுக்குறான்னு சொன்னான். இத தோட்டக்காரன் சொன்னதுதான், எது 10 லட்சமா, டே அவனை ஏமாத்த அப்படின்னு ஹீரோயின் எதையும் ஆரம்பிக்கிறா. ஹீரோயினை பேச விடாம கபார்னு மூஞ்சில கவர போட்ட ஹீரோ அவளை கொல்லலான்னு பாக்குறாரு. தோட்டக்காரன் பேக்கு மாதிரி இருந்தாலும் உசாரா இருக்காங்க. துப்பாக்கி ஹீரோ பக்கமே நீட்டி அவன் மூஞ்சில இருந்து கவர் எடு, அவன் என்னமோ சொல்ல வரா, அதை நான் கேட்டே ஆகணும், கவர் எடுக்கிறியா இல்ல நான் உயிர் எடுக்குவான்னு ஒத்த கால நிக்கிறான். கவர் எடுத்தா ஹீரோயின் போட போற குண்டு, ஹீரோயின் செத்தா வரப்போற இன்சூரன்ஸ் அமௌண்ட் 10 லட்சம் இல்லங்க 10 கோடியா. ஹீரோ தோட்டக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டார். அவன் என்னடா அவனுக்கு 50% தருது, நான் தரேன், அவனை போட்டு தரல 5 கோடி ரூபாய் தரேன்னு ஹீரோயின் தோட்டக்காரனை அவ பக்கம் இழுக்க பாக்குறா. கன்னு ஹீரோ பக்கம் மாறுது. உடனே ஹீரோ நான் 7.5 கோடி தரேன்னதும் மறுபடியும் கன்னு ஹீரோயின் பக்கம் போக, டேய் நான் உனக்கு ஃபுல்லா கொடுக்குறேன்டா எடுத்துக்கோடா அப்படின்னு ஹீரோயின் ஒரே போடா போடுறா. தோட்டக்காரனும் இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கப்போ, இதுக்கு மேல முடியாதரா அப்படின்னு ஹீரோ அவன் கையில இருக்க கன்னை போய் புடுங்க. இவங்க 2 பேருக்குள்ள கலவரம் நடந்துட்டு இருக்கும் போதே சேர்ல இருந்த ஹீரோயின் தப்பிச்சிடுறா. கன்னு கீழே விழுந்து அதை நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறேன்னு ஹீரோயினும் போராடிட்டு இருக்காங்க. இது ஆப்போசிட்ல இருந்து பார்த்த தோட்டக்காரன், சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க ஐயா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கப்போ அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டுங்க. இதுங்க கன் எடுக்கிற பதட்டத்துல தெரியாம ட்ரிகர் அழுத்தி ஸ்ட்ரைட்டா புல்லட் தோட்டக்காரனோட மாரெலும்ப மறுகை ஆக்கிடுது. ஆளு ஸ்பாட் அவுட். திரும்பவும் சண்டை, நீ தான் அவனை சுட்ட நான் தான் அவனை சுட்டேன்னு இப்படியே எலியும் போன சண்டைங்க. இங்க ஆரம்பிச்சு மேல வரைக்கும் போக 2 பேரும் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மாறி
மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அப்படி ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து ஹீரோவோட கால்லயே ஒரு இறக்குறா. ரத்தம் பிளிச்சுன்னு தெரிக்குது. சண்டை போட்டுக்கிட்டே பெட்ரூம் வந்தவங்க திரும்ப ஒருத்தர் கையில இருக்க துப்பாக்கிய இன்னொருத்தவங்க புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ இந்த வாட்டி துப்பாக்கி மேல் பக்கமா ரூஃபை நோக்கி ஃபயர் ஆயிடுச்சு. அங்கேயும் லிஸ்ட்ல இல்லாத ஒரு ட்விஸ்ட். ரூஃப்ல குண்டு பட்டதும் அந்த செவுரே உடைஞ்சு கீழே விழ அது மேல என்னடான்னா சம்பந்தமே இல்லாத 3 பேர் ஒளிஞ்சிருக்கானுங்க. அவனுங்களும் சேர்ந்து கீழே விழுறானுங்க. இவனுங்க எப்படா ரூஃப் மேல போனானுங்கன்றதுக்கான 3 நாளைக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக். ஆக்சுவலா அந்த 2 ஆம்பளைஸும் ஜெயில் கைதிங்க. அப்புறம் அந்த பொம்பளைஸ் ஜெயில வார்டனா வேலை பார்த்தவ. வார்டன் உதவியோட 2 ஆம்பளைஸும் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்தவனுங்க. ஜெயில இருந்து தப்பிச்சதும் ஊரே உங்களை தேடிட்டு இருக்குமா, எங்கடா போறதுன்னு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க டைம்ல காட்டுக்கு நடுவுல இருந்த இந்த கேபினை பாத்துருக்கானுங்க. நம்ம தான் ஆரம்பத்திலே பார்த்தோம்ல, கேபினோட சாவிய கதவுக்கு மேல இருக்க ஸ்லாப்ல வைக்கிறதா வழக்கம்னு. கார்னர்ல இந்த சாவி எடுத்து கதவை திறந்துட்டு உள்ள போய் அந்த சாவியை இவனுங்க தாங்க நடுவுல வச்சிருக்கானுங்க. சோ உள்ள போயாச்சு. வீட்டுல ஆள் யாரும் இல்ல. 2 நாள் இங்கே தங்குவோம். பிரச்சனை எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதும் அடுத்து வெளியே போய் யார் காரையாவது புடிங்கிட்டு எங்கேயாவது எஸ் ஆயிடுவோம் அப்படின்றதுதான் இவங்க பிளான். இதுல ஹெட் கணக்கா ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேரை நம்ம வில்லன்னு வச்சுப்போம். இன்னொரு ஆளை பார்த்தாலே நல்லா பேஸ்மெண்ட் இல்லாத பேய் பில்டிங் மாதிரி அவ்வளோ பெருசு இருக்கான். அவனை நம்ம அடியாள்னு கூப்பிடுவோமா? சோ தங்க ஒரு இடம் கிடைச்ச கையோட வில்லனும் வாடனும் ஊரா உடன் கூட பார்க்காம உல்லாசமா இருக்க. வில்லனும் அடியாலும் கைது ட்ரெஸ்ல இருக்காங்க. வார்டன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கா. அப்படியே இருக்க முடியாதுல்ல. வீட்டுல இருந்த ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுல வார்டன் போட்டிருக்க ஸ்வெட்டர் ஹீரோவோட ஃபேவரட்டான ஸ்வெட்டர். ஒரு நாள் நல்லா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நேத்து ஹீரோயின் இங்க வந்துட்டாங்களா. ஜன்னல் வழியா அவங்க வரதை பார்த்ததும் 3 பேரும் மேல ரூஃப்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் முழுக்க மேல ரூஃப்லயே தான் இருந்திருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் கூட பிளாஸ்டிக் டப்பால தான் வார்டன் போயிருக்கா. அதை பத்திரமா அங்கேயே ஒரு ஓரமா வைக்க மேல இருந்து கீழே நடக்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா. எவ்வளவு நேரம் தான் அவங்களும் அப்படியே இருப்பாங்க. போர் அடிக்குது. சரி வாயண்டா அடியாளு, நீ நானும் ஒரு கேம் விளையாடுவோம். நான் சைகையால ஒரு படத்தோட பேரை சொல்லுவேனா, அது என்ன பேரு நீ கண்டுபிடிக்கிறியா, ரெடியா அப்படின்னு வார்டன் நடிச்சு காட்ட அதை கண்டுபிடிக்க முடியாம அடியால் திணறிட்டு இருக்கான். இந்த கேப்ல தாங்க வெளியே புதுசா ஒரு கார் வந்திருக்கு. அதுல தோட்டக்காரன் வந்திருக்கான். மேல இருந்து வர தோட்டக்காரனை பார்த்த வில்லன், டே புதுசா அவன வந்திருக்கான்டா, ஆனா ஏன் கூப்பிடாத கல்யாணத்துக்கு சாப்பிட வந்தவன் மாதிரி மொழியே திருட்டுத்தனமா இருக்கு, கொஞ்சம் இதை பாருங்களாண்டான்னு வில்லன் அதுல போக்கஸ் பண்ணா. இதுங்க ரெண்டுங்களுக்கும் கேம் விளையாடுறதா முக்கியமா இருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருடா, இப்பதான் இன்ட்ரெஸ்டா போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவனை தேத்தி படத்தை கண்டுபிடிக்கிற அளவு கொண்டு வந்திருக்கேன். அதுல மண்ணலி போட பாக்குற அப்படின்னு வார்டன் கேம நிறுத்த மாட்டான்றா. இந்த டைம்ல தான் கீழே ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிட்டே மேல பெட்ரூம் வந்திருக்காங்க. இந்த அளவு தீவிரமானதும் கீழே என்ன நடக்குதுன்னு பார்த்தானே ஆகணும். 3 பேரும் முக்கோண ஷேப்ல ஓட்ட வழியா கீழே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கப்போ கீழே ஃபயர் ஆச்சு துப்பாக்கி. அது அடியாளோட அஸ்திவாரத்துல தான் லேண்டே ஆயிருக்கு. பட்டெக்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. பலி தாங்க முடியாம மேல இருந்து அவன் குதிச்ச குதியில தாங்க அவன் இருக்க சைஸுக்கு பழைய பில்டிங்ல குதிச்சா தாங்குமா. ரூஃப் உடஞ்சு 3 பேரும் கீழே வந்திருக்காங்க. அப்புறம் என்னங்க, அந்த 3 பேர்கிட்ட இந்த 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க தானே. ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் கட்டிப்பட்ட வில்லன். அட 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 அட, கல்வெட்டுல பொறிக்கப்பட வேண்டிய கணவன் மனைவியா இருப்பீங்க போலியே. மாறி மாறி கொலை பண்ணிக்கிறதுல என்ன ஒரு பாசம், என்ன ஒரு நேசம். சரி இவன் யாரு சைடு பீஸ்? ஓ ஹீரோ, உனக்கு உடந்தையா வந்து உயிரை பறி கொடுத்துட்டானா? சரி நீங்க எப்படியாவது அடிச்சுக்கோங்க, மாஞ்சுக்கோங்க, செத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப ஏன் பிரச்சனை? நான் இங்க இருந்து தப்பிச்சு போனோம். சும்மா போனா சோறு கிடைக்குமா? பணம் இருந்தா தானே வாழ முடியும். உங்ககிட்ட எம்மா பணம் இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 3 பேரும் அமைதியா போயிடுவோம். பணம் கொடுங்கன்னு வில்லன் டிமாண்ட் பண்றான். ஆனா இவங்க அடுத்த வேலை சோத்துக்கே அன்னதானத்தை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு அவனுக்கு தெரியல. பணம் கொடுங்கன்னா இவங்க எங்க போவாங்க? சார் என்னன்னா மேல போங்க, என் பர்ஸ் இருக்கும், அதுல இருக்க பணத்தை நீங்க எவ்வளவு வேணும்னா எடுத்துக்கோங்க சார்னு ஹீரோ சொன்னா, அடேங்கப்பா பெரிய தாராள பிரபுதானி, ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்தாச்சுரா. என்னடா 53 ரூபா 50 பைசான்னு சில்லறெல்லாம் வச்சிருக்க? 5 பேர் மொத்தமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு டீ குடிக்க முடியுமாடாதுல? டீயே இப்ப 5 ரூபா எடுத்து வந்துட்டாங்க. நீ அதை வச்சு 3 பேரையும் போனா எப்படி போறது? நீ பணம்லாம் இல்லைன்னு சொன்னா நாங்க நம்பவே மாட்டோம். அதான் உன் பொண்டாட்டிக்கு கறி செஞ்சு கொடுக்க வெளிநாட்டுல இருந்து ஒரு பெப்பரை வாங்கிட்டு வந்திருக்கியே. பணக்காரங்க மட்டும் தானே அப்படி பண்ணுவாங்க. சோ பணத்தை கொடுத்துட்டா நான் குணமா நடந்துப்பேன். என் குணம் மாறிடுச்சுன்னா நீ பணம் தான் அப்படின்னு வில்லன் என்னதான் உழுகுன்னு உழுகுனாலும் வர ஒரே பதில் பணம் இல்லன்னு தான். அதுக்குள்ள வார்டன் டென்ஷன் ஆயிட்டா. செல்லம் அவனுங்கள்ட்ட நீ பேசிட்டு இருக்க, ஏன் வழியில விடு, நான் இப்ப எப்படி உண்மையை வர வைக்கிறேன் பாரு. அடியாலே போடுறா நம்ம வட்டத்தை அப்படின்னு வார்டன் சொன்னதும் அடியாலும் ஒரு வட்டத்தை போடுறான். ஆனா ஹீரோ நீ ரொம்ப லக்குடா, ஜெயில நாங்க விளையாடுற கேம இன்னைக்கு நீ அடியாலோட சேர்ந்து விளையாட போற. அவன் போட்டிருக்கால ஒரு வட்டம், அந்த வட்டத்துல ஒன்னையும் அவனையும் விட்டுருவோம். உங்க 2 பேர்ல ஃபர்ஸ்ட் யார பதம் பாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா உன்னை அப்படியே விட்டு போயிடுறோம். மொட்டை ஜெயிச்சிட்டா உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு வார்டன் காது கூசுற மாதிரி ஒரு கேம சொல்றா. கேக்குற நமக்கே சீச்சின்னு இருக்குல்ல. பட் அம்மாவாசைக்கு உடைக்கிற அகண்ட பூசணி மாதிரி மண்டைய வச்சிருக்க அடியாலோ ஆம்பளைஸ் டு ஆம்பளைன்னு கூச்சலாம் பல்ல அவன் ரெடி ஆயிட்டான். நீ கேம் வச்சது கூட பரவாயில்லடி, ஆனா அது என் லக்குன்னு சொன்ன பாத்தியா? இதுல என்னடி எனக்கு லக்கு இருக்கு? இவன் வேற குறுகுறுன்னு பாக்குறான். அவன் பார்வையே சரியில்லை. என்ன விட்டுருங்கன்னு ஹீரோ வட்டத்தை தாண்டி ஓடுறாரு.
கரெக்ட். ஜெயில கூட இப்படிதான். கைதிங்க யாரும் வட்டத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. தப்பிச்சு தப்பிச்சு ஓடுவாங்க. அப்பவும் மொட்டை விட மாட்டானே. செஞ்சிருவான்னு வார்டன் உசுப்பேத்தி ஹீரோவை கதற என்னமோ பண்ண போறானுங்க. அப்போ வில்லன் இங்க செவுத்துல ஒட்டி இருக்க ஒரு மூவியோட போஸ்டரை பார்த்ததும், டேய் அடியால நில்றா, ஏன் இந்த படத்தோட போஸ்டர் இங்க ஒட்டி வச்சிருக்க? இந்த படத்தை உனக்கு பிடிக்குமான்னு கேக்குறான். ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னால அந்த படத்தை எடுத்த டைரக்டரே நான் தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவே, ஜி சீரியஸாவா சொல்றா? நீ அந்த படத்தை எடுத்த? ஆஹா, நான் அந்த படத்தோட பெரிய ஃபேன் ஆச்சே. முன்னாடியே சொல்றது இல்ல நீ அந்த படத்தோட டைரக்டர்னு. சரி இப்ப வாச்சு சொன்னீங்க, பரவாயில்ல. நான் உன் படைப்போட மிகப்பெரிய ரசிகன். என்ன இந்த கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கலாம். இருந்தாலும் படம் சூப்பர்ரா. இப்படி எல்லாம் வில்லன் பேசுறத பார்த்தா அப்பா இத வச்சாச்சு அவன் நம்மள விட்டுருவான்னு ஹீரோ கொஞ்சோண்டு தான் சந்தோஷப்படுறாரு. அதுக்குள்ள அந்த மகிழ்ச்சியில மண்ணள்ளி போட்டானுங்க. வில்லன் இந்த வானத்தை போல படத்துல ஹோட்டல் வச்சிருப்பாரு செந்தில், அவர் மாதிரி போல சொல்றது மட்டும்தான், செய்யறதெல்லாம் எதுவும் இல்ல. சரி பாராட்டணும்னு நினைச்சேன், பாராட்டி முடிச்சிட்டேன். அடியால நீ ஆரம்பிடான்னு மறுபடியும் அதுக்கே வரானுங்க. அங்க ஹீரோக்குன்னு இருக்க ஒரே ஆள்னா ஹீரோயின் தானே. ஏமா இன்னமா எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்டா இருக்க, நம்மாச்சும் பண்ணுமா, என்ன காப்பாத்துமான்னு ஹீரோ கதறாரு. ஹீரோவோட கற்புக்கு காவல் இல்லையான்னு நம்ம எல்லாம் ஜெர்க் ஆகும் போது ஒரு வழியா ஹீரோயின் வாயை திறந்துட்டா. டேய் போதுண்டா எப்பா நிறுத்துங்கடா, பணம் தானே வேணும், என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, ஆனா கையில இல்ல பேங்க்ல இருக்கு. நாளைக்கு காலையில முத வேலையா பேங்க் போய் நான் அதை எடுத்து கொடுத்துறேன்டா, எங்க 2 பேரையும் விட்டுருங்கடான்னு சரண்டர் ஆவரா. வெரி குட். இத முன்னாலே சொல்ல வேண்டியது தானே. எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா? ஒரு நைட்டு கீழே பேஸ்மெண்ட்லயே இருங்க, காலையில முத வேலையா பேங்க் போய் நீ அதை எடுத்து கொடுக்குற, எல்லாரும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஹீரோவையும் ஹீரோயினையும் கீழே ஒரு தூண்ல பக்கத்துல கட்டி போட்டாங்க. இத்தனை வருஷமா இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப வெளியே இருந்து சில பேர் வந்து இவங்களை ஆட்டி பார்த்ததும் தான் 2 பேருக்குள்ள இருக்க காதல் அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஹீரோயின் ஒரு ஃபீலிங்ஸா போடுறா. அப்ப அங்க ஹீரோ ஒரு பால் இருக்கிறத பாக்குறாருங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பால், கார்க் பால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நினைச்சாரோ பாலை பார்த்ததும் இதே டைம் மேல வில்லன் அடியாளு வார்டன் 3 பேரும் நாளைக்கு இவங்கள்ட்ட பணத்தை வாங்கினதும் இவங்களை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல வார்டனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. சோ நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டேற, எப்ப பாரு உன் இஷ்டத்துக்கே பண்ற அப்படின்னு வில்லன் கிட்ட கோச்சிக்கிறா. இப்போ ஒன்னு பார்த்து கீழே இருக்க ஹீரோ, டேய் யாராவது கீழே வாங்கலாம்டா, ஒரு முக்கியமான மேட்டர்டா, வாங்கன்னு கூப்பிட்டு அதை பார்க்க அடியாள் கீழே வரானா. மேல கோச்சிக்கிட்ட வார்டனை வில்லன் சமாதானப்பட்டு இருக்கான். எதுக்குடா இப்ப உயிர் போற மாதிரி கத்துற, என்னடா அவன் பிரச்சனைன்னு அடியாள் கீழே வந்து ஹீரோ கிட்ட கேக்குறான். நான் பாத்ரூம் போனோன்னு ஹீரோ சொல்ல ஹீரோவோட கட்டவுத்து பாத்ரூம்குள்ள அனுப்புறான். அதுல கூட என்ன சேஃப்டின்றீங்க, பாத்ரூம்ல போய் பாதிப்பு ஏற்படுத்துற பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடியாள் ஹீரோவை உள்ளே அனுப்புறான். நல்லா 5 பஞ்சரான ஆட்டோ டயர் மாதிரி மூஞ்சிருந்தாலும் உனக்குள்ள இப்படி ஒரு அறிவாடா அப்படின்னு நம்ம எல்லாம் மிரண்டு போனா. ஹீரோ உள்ள இருக்க டைம்ல அடியாளு ஹீரோயின் வந்து சில்மிஷம் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வெளியே வர மாதிரி சவுண்ட் கேக்குது. கதவு திறந்த ஹீரோவோட ஒரு கால்ல பார்த்தா ஷூவையும் காணோம், அதுக்குள்ள போட்டிருந்த ஷாக்ஸையும் காணோம். ஹீரோ கார்க் பால் மாதிரி ஒன்னு பார்த்தாருல்ல, அதை அந்த ஷாக்ஸ்ல போட்டு அடியாளோட தவடாலே ஒன்னு குடுத்தான். அவன் கிருகிருன்னு மயக்கமாயி விட்டான். தப்பிக்க ஏதாவது பண்ண முடியுதான்னு பாப்போன்னு ஹீரோயினை அங்கேயே விட்டு ஹீரோ மேல வராருங்க. போறப்ப ஹீரோயின் பக்கத்துல ஒரு கத்தியும் போட்டு போனாரு. அதை வச்சே ஹீரோயின் கட்ட அவுத்துட்டு அவளுமே மேல வரா. இன்னொரு பக்கம் வார்டனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான்ல வில்லன், அவன் என்ன கேரக்டரோ தொட்டா தூக்கிடுவான்ற கதையா. சமாதானப்படுத்த அவளை தொட்டதும் ரொமான்ஸ் மோடுக்கு போயிடுறா. ரகலைகள் ஆரம்பம்னு வார்டன் ரெடியானா. கீழே போன மொட்டையோட குரலை ரொம்ப நேரமா காணோம். கூப்பிட்டு பார்த்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. என்னாச்சுன்னு கீழே வந்து மயக்கத்துல இருக்க மொட்டைய பாத்துட்டாங்க. தடிமாடு அவன்லாம் ஒரு ஆளுன்னா அவங்கிட்ட அடி வாங்கி மயங்க இருக்க. ஏஞ்சிடுறா, 2 பேரையும் காணோம். வெளியே போய் தேடுவோன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பிரிஞ்சு போறாங்க. பட் ஹீரோயின் இன்னமும் வீட்டுக்குள்ளதான் இருக்கா. கார் சாவி எங்க போச்சுன்னு தெரியல. அதை தேடிட்டு இருக்கிறதுக்கு பதில் ஏரியில போட் நிக்குது இல்லையா, போட் சாவி எங்க இருக்குன்னு இவளுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போய் சாவி எடுக்கிறதுக்குள்ள அடியாளோட டார்ச் லைட் வேலை செய்யலன்னு வேற டார்ச் லைட் எடுக்க வீட்டுக்குள்ள வந்தவன் ஹீரோயினா பாத்துட்டான். போட்டு தள்ள துப்பாக்கியோட நிக்கிறான். பட் பின்னால ஹீரோ வந்துட்டாருங்க. ஏதாச்சும் பண்ணி காப்பாத்திருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் வாய விட்டா, மொட்டை அண்ணா பாக்க நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. யார்ட்டையும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நான் பிரெக்னண்டா இருக்கேன்னா. என் புருஷனு கூட தெரியாது. ஒருத்தன் கூட அஃபைல இருந்தேன். 2 பேருக்குள்ள ஜிலாகி ஜிக்கி நடந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இப்ப நீங்க என்ன ஷூட் பண்ணா என்ன மட்டும் கொல்லலனா, உள்ள இருக்க குழந்தையும் கொல்றீங்க. ப்ளீஸ் நான் விட்டுருங்க நான் கெஞ்சறான். கேட்ட ஹீரோக்கோ ஹார்ட் ஹர்ட் ஆயிடுச்சு. சோ சேட். அஃபைர் மட்டும் தான் நினைச்சா 6 வாரம் கர்ப்பம்னு வேற சொல்றாளே. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்காடா. ரைட்டு பொண்டாட்டியா போயிட்டா, காப்பாத்தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோ ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து மொட்டையோட முதுகுலயே இறக்கனா. அந்த மலம் மாட்ட அசைக்க முடியாது போல. அவனை படுக்க போட பாகிஸ்தானை தான் கூட்டின்னு வரணும். பட் சோகமான விஷயம் என்னன்னா அதுவே ஆல்ரெடி பட்டு போய் தான் இருக்கு. சோ அடியால் ஹீரோ லெஃப்ட்லயும் ஹீரோயினை ரைட்லயும் தூக்கி போட்டு சொருவுறான். இவங்களும் கண்ட கருமாந்தரத்தை எடுத்து அவனை அடிச்சு பார்த்தோம். 1/2 இன்ச் அசைக்க முடியல. நடுவுல கண்ணு வேற அவன் கையில இவன் கையிலன்னு மாறி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அடியால் ஹீரோவை படுக்க போட்டு கழுத்தை நெரிச்சு மூச்சை நிறுத்த போறப்பங்க ஹீரோயின் கிச்சன்ல இருக்க கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து சலக்கு சரிக சலக்கு. ஐயோ எங்கேயோ போயிட்டுனே. அதான் சலக்குன்னு மொட்டையோட முதுகுல எல்லா இடத்துலயும் குத்துறா. அத மீறியும் ஜாம்பி மாதிரி எழுந்து ஹீரோயின் கிட்ட வரான். அப்ப ஹீரோ அடியாளோட பின்பக்க மண்டையில
வச்சாரு ஒரு மார்க்க துப்பாக்கியால. அதுக்கப்புறம் தாங்க ஒரு வழியா மாமிசமால மடிஞ்சு உழுது. சோ இப்ப உள்ள துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் வெளியே சுத்திட்டு இருக்காங்கல்ல 2 பேரு, அவங்க உசாராக்கி இங்க வரதானே செய்வாங்க. ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க வில்லன் 2 பேரையும் தேடிக்கிட்டே இந்த ரூமுக்கு வரான். இதுக்கு முன்னால ஒரு சீன்ல ஹீரோயின் தானே ஹீரோ கிட்ட நான் உன்னை கொல்ல பார்த்தது தப்புதான், இப்பதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஃபீலிங்ஸ போட்டா. ஆனா ஹீரோயின்ட்ட மன்னிப்பே கேட்கல. அவரோட மன்னிப்பை கேட்டு இதையும் சேர்த்து கேட்டம்மா, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு. எனக்கு வருத்தம்லாம் இல்ல, நீ பிரெக்னென்ட் ஆனதுல உனக்கு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். உன் உயிரை இங்க நான் பணிய வைக்க விரும்பல. போட் சாவி உன்கிட்ட இருக்குல்ல, நான் இப்ப வெளியே போய் எல்லாரையும் முடிஞ்ச அளவு டைவர்ட் பண்றேன். உன்னோட ஒரே வேலை இங்க இருந்து போட்டுக்கு ஓடுறதா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே வில்லன் இந்த கபோர்டுக்கு வெளியே வந்துட்டான். பிளஸ் உள்ள இந்த ஹீரோயின் ஒரு ஷாக்கா கொடுக்குறா. யோ நான் பிரெக்னென்ட்லாம் இல்லையா, அப்படியாச்சும் அந்த பேண்ட் மாட்டின பேரல் சிம்பதியில விட்டுருவானான்னு நினைச்சு சொன்னேன், எங்க விட்டான் அப்படின்னு தான் பிரெக்னென்ட் இல்லன்றத ஹீரோயின் சொன்னதும் இது போதுமா, இனிமேல் நான் செத்தாலும் பரவாயில்ல, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உள்ள ஹீரோ சொல்லி வெளியே வில்லன் கிட்ட வரதுக்கு முன்னால ஹீரோ கதவை உடச்சிட்டு வில்லன் மேல பாய ஹீரோயின் குட்டு 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 குட்டுன்னு வெளியே ஓடுறா. ஆனாலும் வெளியே இருந்த வார்டன் ஹீரோயினை புடிச்சிட்டா. மேல ஹீரோவும் வில்லனும் கட்டி புரண்டாங்கல்ல, அப்ப வில்லன் கையில இருந்த கன்னு ஃபயர் ஆகி மேல ரூஃப்ல பட்டதும் இந்த வார்டன் மேல ரூஃப்ல இருக்கும்போது பாத்ரூம் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பால போய் அதை பத்திரமா வச்சிருந்தால, அங்க குண்டு பட்டு அந்த டப்பா அப்படியே வில்லன் மூஞ்சி மேல தாங்க விழுது. தன் வினை தன்னை சுடன்னு சும்மாவா சொன்னாங்க. இத சாக்கா வச்சு கீழே வந்த ஹீரோ வார்டனை தள்ளி விட்டாரு. அப்படியாவது ஹீரோயின் தப்பிச்சிடலான்னு பார்த்தா செத்துட்டான்னு நினைச்ச மொட்டை வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். ஐயா இவன் சாப்பிடுவான் போலியே, எப்படியும் இன்னும் அவன் சாவலங்க. 3 பேரும் உயிரோட இருக்காங்க, 2 பேரும் தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. வில்லனுக்கு வேற ஏகப்பட்ட டேமேஜ் இல்ல, யூரின் எல்லாம் மூஞ்சில வாங்கிட்டு வந்திருக்கான். எவ்வளவு கான்ல இருப்பான். நான் கூட பணத்தை வாங்கிட்டு உங்களை அப்படியே விட்டுலாம் தானே நினைச்சேன். ஆனா என்ன சீண்டி பாத்துட்டீங்கல்ல. இது வரைக்கும் நான் எவ்வளவோ டிசைன்ல கொலை பண்ணிருக்கேன். ஆனா இந்த புல்ல இருக்கிற மிஷின்ல ஒரு ஆளோட மூஞ்ச விட்டு நான் கொலையே பண்ணதில்லை. இன்னைக்கு அதை பண்ணிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹீரோவோட கையில ஒரு கழிய தூக்கி சொருவனவன். அந்த வழியவே ஹீரோவால தாங்க முடியல. அப்புறம் புல்லு வெட்டுற மிஷினை ஆன் பண்ணி விட்டு மிஷினை தலைகீழா கவுத்து போட்டு கீழே கரகரன்னு சுத்திட்டு இருக்க பிளேட்ல ஹீரோவோட மூஞ்ச கிட்ட கொண்டு போறான். மூஞ்சிக்கு முன்னால கைப்பட்டு 2 விரல் துண்டா போதுங்க. ரத்தம் 4 பக்கமும் தெரிக்குது. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட மூஞ்சி பிளேட நெருங்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட். தூரத்துல ஒரு கார் இந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கார் வேற பயங்கர ஃபேன்சியா இருக்கு. அந்த ஸ்பீட்ல வில்லனை ஒரே குத்தா குத்தி தூக்க யாருப்பா அது காருக்குள்ள இருக்க காப்பான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா. அவர் ஒரு மாஸ் என்ட்ரியை போட்டதும் அப்படியே இங்க சீனை கட் பண்ணி இவர் எப்படி வந்தாருன்றதுக்கான 6 மணி நேரத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக். நேத்து நைட்டு எதிர்ச்சியா இந்த பக்கமா போன ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவருங்க. என்ன விடிய விடிய வீட்டுல லைட் எரியுது, வீட்டுல கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு அப்படின்னு வீட்டுக்கு போன கையோட வோல்டேஜ் ஹோம்ல இருக்க ஹீரோ அப்பாவுக்கு போனை போட்டு, நண்பா நான் தான் பேசுறேன், ஒன்னும் இல்ல நண்பா, காய்கறி வாங்குறத கடைக்கு போனேன், தக்காளி என்னடான்னா தலைய அடமான வைக்கிற அளவுக்கு ரேட்டு சொல்றான், சரி அது வேணான்னு வெங்காயம் வாங்கலான்னு பார்த்தனா தரமா இல்ல நண்பா, வேற என்ன காய் வாங்கலாம்னு தேடிட்டு இருக்கப்போ அப்படின்னு எந்த கதையெல்லாம் தேவையில்லையோ அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. டேய் மணி நான் தெரியுமாடா, எதுக்கு போன் பண்ணி அதை சொல்றா, நீ காய்கறி கடைக்கு போனதெல்லாம் சொல்லி கழுத்து எடுத்துட்டு இருக்க, மேட்ருக்கு வாடான்னு ஹீரோ அப்பா கேட்டு, அதான் நண்பா கடைக்கு போயிட்டு வரப்போ கேபின் பக்கம் வந்தேன், கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு, அதை சொல்லதான் கால் பண்ணேன்னு அவர் சொல்லி முடிக்க அந்த நான் பெத்த நாதாரி கிட்ட சொல்லி அனுப்பியும் என் கண்ணாடியை உடைச்சிட்டானா. இந்த வந்துட்டேன்னு கிளம்புனவரு டாக்டரோட மண்டையிலேயே 4 கொட்டு கொட்டி அவன் காரையே வாங்கிட்டு வழியில பெட்ரோல் இல்லைன்னு அதை போட்டு பில்ல கூட வேணான்னு சொல்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. அப்படி ஸ்கோர் பண்ணி இங்க வந்து பையனை காப்பாத்திருக்காருங்க. வில்லனை குத்துன அவன் கையில இருந்த துப்பாக்கியை கீழே போட்டான். மிலிட்டரி பிளட் மிஞ்ச முடியுமாத. துப்பாக்கி கையில கிடைச்சதும் அடியாளோட மண்டை அல்லேக்கா பிரியுதுங்க. அதாவது மண்டையிலேயே ஒரு புல்லட் இறக்கி தலைய செதற விட்டாரு. அடுத்து 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 யாருக்கு புல்லட் தேவைப்படுது எல்லாம் லைனா வாங்கன்னு வில்லன் கிட்ட போறப்போ வாடன்னு நோட் பண்ணல. அவ பின்பக்கமா வந்து ஹீரோ அப்பாவோட வயித்துல ஒரு இறக்கிட்டா. அப்பவும் அவ காலில் ஹீரோ அப்பா ஷூட் பண்ண அவ ஐயோ அம்மான்னு குதிரா. பரவாயில்லடா தம்புடோ, நான் போற வயசு தான், எனக்கு என்னானாலும் ஓகே, முதல்ல நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஓடுற வழியை பாரு அப்படின்னு ஹீரோ அப்பா வில்லனோட மூக்க ஸ்நாக்ஸா கட்சிக்கிட்டே பையனை தப்பிச்சு போடான்னு சொல்ல வில்லன் ஹீரோவோட அப்பாவை அந்த புல்லு வெட்டுற மிஷின் மேல தூக்கி போட்டாங்க. பிளேடு வயிற்ற கிழிச்சு ஹீரோவோட அப்பா அங்கேயே காலி. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஹீரோ அப்பா எந்த கார்ல வந்தாங்களோ அதையே எடுத்துக்கிட்டு எஸ்ஸாக பாக்குறாங்க. வில்லன் உள்ளே போயிட்டு இருந்த காரை கண்ணா அப்படின்னா ஷூட் பண்ணதுல கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மரத்து மேல குத்திக்கிட்டு நிக்குது. அப்புறம் வில்லன் வார்டன்ட்ட வந்தா, பட்டு அந்த ஆள் ஷூட் பண்ணதுல காலு கண்டமாயிடுச்சு போலடா, கட்டு போட்டாதான் நடக்க முடியும், கொஞ்சம் கட்டு போட்டு விடாண்டா. 2 பேரும் சேர்ந்து போய் அவங்கள பிடிப்போம்னா இதுக்கு மேல வேஸ்ட் லக்கேஜ், நீ ஓம் பாரத்தை என்னால தாங்க முடியாதுமா, நம்ம இங்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனி நீ உன் வழியை பாரு, நான் ஏன் வழியை பாக்குறேன்னு வில்லன்
கார் கிட்ட போறான். கார்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இல்ல. வில்லன் கழட்டி விட்டான்னு வார்டன் வேற வைத்தறிச்சல்ல இருக்காளா. இவனுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன். போலீஸா இருந்து ஒரு கைதியை காப்பாத்த போய் என் வேலையே போயிடுச்சு. அப்படி இருந்தும் பிரச்சனை என்ன கழட்டி விட்டான். இவனை என்ன மாச்சு பண்ணணும்னு அவளே வீட்டுக்குள்ள போய் விரல கையோட வருது. கால் பொழந்துகிட்டு விரல கையோட வருது. அதை ஒட்ட வச்சு ஒரு மாதிரி துணியை போட்டு கட்டிடுறா. கட்டினா அடுத்த செகண்ட் துப்பாக்கியோட அவளுக்கு பக்கத்துல ஹீரோ நிக்கிறாரு. நம்ம இவனை பண்ண கூத்துக்கெல்லாம் என்ன பண்ணாலும் இவன் நம்மள விடமாட்டான் போலியே. ஆனாலும் உயிர் வாழ ஏதாச்சும் பண்ணுமே. பாஸ் நான் பண்ணதெல்லாம் லப்பரை வச்சு அழிச்சிருங்களாம் பாஸ், தெரியாம பண்ணிட்டேன். இப்ப நீங்க நான் அப்படியே விட்டீங்கன்னு வைங்களேன், எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்க. திரும்ப உங்க கல்ல படவே மாட்டேன். ப்ளீஸ் பாஸ் விட்டுருங்க பாஸ்ன்னு கெஞ்சரா. பாவமே பார்க்காத ஹீரோ அவ முட்டி மேல ஏறி நின்னு முட்டிய 2ஆ முடிச்சிடுறாரு. டேய் நான் ஒரு போலீஸ்டா, அதுக்காச்சும் மரியாதை குடுறா. போலீஸ கொண்டா என்ன ஆகும் தெரியுமா? சுட்டே போட்டுருவானுங்க. வேணா நான் காட்டாரு, என்ன கையால பிடிக்க பார்க்காத, கரைஞ்சு போயிடுவேன்னு அவளும் பஞ்சா பேசினாலும் டொப்புன்னு ஹீரோ ஒரே புல்லட்ல அவ மூஞ்ச சட்னி ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் போட் கிட்ட போய் எடுத்துக்கிட்டு தப்பிலான்னு பார்த்தா வில்லன் வந்துட்டான். சோ வில்லன் ஹீரோயினோட அந்த போட்ல கிளம்ப இத பார்த்த ஹீரோயினை விட்டவே இல்லங்க. அவளை காப்பாத்தியே ஆகணும்னு போட்டோட கயிறை புடிச்சிட்டாரு. சோ போட்டு போது அதோட சேர்ந்த கயிறோட ஹீரோ தண்ணியிலேயே பின்னால வந்துட்டு இருக்காரு. இத வில்லன் நோட் பண்ணல. ஆனா ஹீரோயின் பாத்துட்டா. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ போட்டுக்குள்ளேயே வந்து அப்ப மட்டும் எங்க ஹீரோவா வில்லன் அடிக்கிறாரு. அவன் தான் ஹீரோவுக்கு நலுங்க வைக்கிறான். டேய் இந்த நர விழுந்த நாட்டு ஓனானா என்ன மாச்சு பண்ணுங்கடா, படத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு நம்மளே வெறியானா. ஹீரோ இந்த போட்ல தானங்க கல்லெல்லாம் பேக்ல வச்சு அதை மறைச்சு வச்சாரு. அதை ஹீரோயின் தானே பாத்திருந்தா. அந்த பேக் எடுத்து அதோட ரோப்ப வில்லனோட கழுத்துல 2 சுத்தி விட்டு அப்படியே அவனை தண்ணிக்குள்ள தள்ளிடுறாங்க. பேக்கோட சேர்ந்து வில்லன் தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்க தெரியாதனமா ரோப்போட இன்னொரு எண்டு ஹீரோ கால சுத்திச்சு. சோ ஹீரோவுமே தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஹீரோயின் ஹீரோ கையை இறுக்கமா புடிச்சிக்கிறா. அவ்வளவுதான் செத்துட்டோம், போனா போயிட்டு போறேன்னு ஹீரோ முடிவே எடுத்துட்டாருங்க. இந்த வாட்டி ஹீரோயின் உடல நீ எனக்கு வேணும்டான்னு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் திரட்டி ஹீரோ மேல தூக்குனவ காலில் போட்டிருந்த ஷூவை அவுத்து விட்டுறா. அதோட சேர்ந்து கயிறும் போயிடுச்சு. அப்பா எல்லாரையும் முடிச்சு விட்டு ஒழிஞ்சுதுரா தொல்லன்னு போட்ல படுகிறாங்க. கரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் எப்படிமா இனிமேலாச்சும் சேர்ந்து வாழலாமா இல்ல பழைய மாதிரியே ஹீரோ கேட்டா இதுல சந்தேகம் வேறையா? இனிமேல் நம்ம 2 பேரும் ஈருடல் ஓர் உயிரா இருக்க போறோம். எனக்கு நீதான் உனக்கு நான் தான்னு படம் ஆரம்பிச்சப்போ 2 பேரும் எப்படி பார்த்தோமோ அப்படியே அதுக்கு தலைகீழா காதோலோட கையை கோக்குறாங்க. அப்புறம் அதோடமா இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. அவங்க முன்னால நீயும் நானும் எப்படிப்பட்ட லவர்ஸ்ன்னு நடிக்க ரெடியா? அதை ஹீரோ கேட்க சொல்லி தரணுமா இப்படின்னு ஹீரோயின் சொல்ல பிளான் பண்ண மாதிரியே பிரசாலுங்க முன்னால நாங்க ஜாலியா இருக்கலாம் நீங்க வந்தோம். என் அப்பா என் ஃப்ரெண்டான தோட்டக்காரன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவனுங்க உள்ள புந்து குட்டையை குழப்பிட்டானுங்க. சோ அவங்கள சம்பவம் பண்ண வேண்டியதா போச்சுன்னு நடந்ததை கொஞ்சோண்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொல்லி மாஸ் பண்ண இது எவ்வளவு பெரிய விஷயம். ஹாலிவுட்ல பேசும் பொருளாகி ஹீரோ வேற டைரக்டர், ஹீரோயின் அனுபவிச்ச இந்த கதையவே படமா எடுக்க முடிவெடுத்தா அதுக்கு ஹீரோ தான் டைரக்டர், ஹீரோயின் தான் ஹீரோயின். படம் ரன்னிங் இன் தியேட்டர் சக்சஸ்ஃபுல் என்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.